யார் என்னன்னே தெரியாத ஒரு நபர்களை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது ஒரு மிக சிறந்த பரிகாரம். 2ஆம் இடத்துல இந்த பையனுக்கும் செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மேட்ரிமோனியல்ல இருந்து வராங்க. சரி, நம்ம பொண்ணுக்கு 2ல செவ்வாய் இருக்குது, இந்த பையனையே கல்யாணம் பண்ணிரும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தவறுல போய் முடியும். நவாம்சத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா? இல்ல, நான் ஏற்கனவே ராசியிலேயே நான் என்ன சொல்லிட்டேன், சந்திரன்ல இருந்து, லக்னத்துல இருந்து, சுக்கிரன்ல இருந்து இப்படி பார்த்தீங்கனாலே உலக மக்கள் தொகையில 80% பேருக்கு மேல செவ்வாய் தோஷம் நீங்க சொல்ற கான்செப்ட் படி வந்துடும். கணித அடிப்படையில பலன் சொல்றேன் நான். எனக்கு 2 விஷயம்தான். முதல் விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஜாதகம் செவ்வாய் தோஷம் தான், பரிகாரம் தேவையில்லை. 2வது ஜாதகம் செவ்வாய் தோஷம் தான், பரிகாரத்தினால் பலன் இல்லை. குருஜி, அடுத்து என்னதுன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை தான் திருமணம் பண்ணணும், 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அதே 2ஆம் இடத்துல உள்ளவங்கள தான் கெட்டணும். மாத்தி கெட்டினீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் சரியா வராது. நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். விதியும் விதி விலக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, கணிதமாக இருந்தாலும் சரி, விதின்னு ஒன்று இருந்ததுன்னா விதி விலக்குகள் கண்டிப்பாக இருக்கதாங்க செய்யும். ஜோதிட சாஸ்திரத்தின் படி விதிகளை விட விதி விலக்குகள் இன்னும் அதிகமாகவே இருக்குது. அதை பற்றி தான் நம்ம குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. நீண்ட ஆயுள், உடல் ஆரோக்கியம், மன நிம்மதியோடு சகல சௌபாக்கியங்களும் பிரார்த்தம் பெற்று உங்களுடைய நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறி ஒரு மேம்பட்ட பொருளாதார வாழ்க்கையை நீங்க அடையணும்னு நான் வணங்குற அந்த ஈஸ்வரனை மனசார வேண்டிக்கிறேன். குருஜி, இன்னைக்கு விதியும் விதி விலக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை தான் நம்ம தொடங்கியிருக்கோம். இதில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது செவ்வாய் தோஷம். குருஜி, நிறைய காதலர்களுக்கு மிகப்பெரிய எதிரியே இந்த செவ்வாய் தோஷம் தான் குருஜி. ஏன்னா பெற்றோர்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே இதில் செவ்வாய் தோஷம் இருக்குது அப்படின்னு உடனே ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை, இதோட சிறப்பை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சொல்கிறேம்மா. செவ்வாய் தோஷம்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் 1, 2, 4, 7, 8 மற்றும் 12 இந்த வீடுகளில் செவ்வாய் அமர்ந்திருந்தா இது செவ்வாய் தோஷம். இதுதான் செவ்வாய் தோஷத்தோட பேசிக்கான பாயிண்ட். குருஜி, ராசி கட்டம்னு சொல்றீங்களா, இது ராசியில இருந்தா இல்ல லக்னம்ல இருந்துதான்? லக்னத்துல இருந்து 1, 2, 4, 7, 8, 12 இந்த வீடுகளில் செவ்வாய் அமரும் பொழுது செவ்வாய் தோஷம். இது லக்னத்துல இருந்து எடுக்கிறாங்க, ராசியில இருந்து எடுக்கிறாங்க. திருமணம் சம்பந்தப்பட்டதுக்கு தானே இந்த செவ்வாய் தோஷத்தை அதிகமா கேட்குறீங்க. அதனால களத்திர காரகனான சுக்கிரன்ல இருந்து இதை எடுக்கிறாங்கம்மா. அப்போ இந்த 3 இதுல இருந்தும் இவங்க இந்த வீடுகளெல்லாம் கணக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலக மக்கள் தொகையில 80% பேருக்கு மேல செவ்வாய் தோஷம் தான்மா. செவ்வாய் தோஷங்கிறது அந்த அளவுக்கு நம்ம இப்படி பயப்பட வேண்டாம். இப்போ நீங்க சொன்ன கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா, ராசியில இருந்து, லக்னத்துல இருந்து, சுக்கிரன்ல இருந்து நான் சொன்ன வீடுகள்ல எல்லாம் செவ்வாய் அமர்றதுனா உலக மக்கள்ல 80% பேத்துக்கு மேல செவ்வாய் தோஷம் தான். சரி குருஜி, அதனுடைய டிஃபரன்ஸ்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? டிஃபரன்ஸ் தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாதுமா. செவ்வாய் தோஷங்கிறது நீங்க சொல்ற இந்த 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இதெல்லாம் திருமணத்துக்கு மிக மிக முக்கியமான இடங்களா கருதப்படுறது. அப்போ அந்த வீடுகளில் அவர் இருக்கும் பொழுது, அவர் தசை நடத்தும் வரும் பொழுது அவர் ஒரு முக்கால் பாவி அப்படிங்கிற அடிப்படையில் உங்களுடைய பயம் நியாயமானது தான். ஒருவேளை நீங்க மிதுன லக்னமோ இல்லை கன்னி லக்னமோ ஒரு புதனுடைய லக்னங்களுக்கு பிறந்திருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ செவ்வாயுடைய இந்த வீடுகளுடைய தொடர்பு அதிகப்படியான பாவத்துவத்தை திருமணம் சார்ந்த விஷயங்களை ஏற்படுத்தும். 5ஆம் இடத்தோட தொடர்பில் இருக்கும்பொழுது குழந்தைகள் சார்ந்த விஷயத்தை ஏற்படுத்தும். அதாவது புத்திர பாக்கியத்துக்கு தடை, தாமதம், ஆண் வாரிசு தடை, இந்த மாதிரி விஷயங்களை அவர் கொடுப்பாரு. அதுதான் இந்த சாராம்சம், அந்த பேசிக் அதுதான். ஆனா எல்லாத்துக்கும் இது நடந்துருமா அப்படிங்கிறதுக்கு விதிகள், விதிவிலக்குகள், அதுக்கப்புறம் அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ நிலைகள் சொல்லிட்டு ஏகப்பட்ட எக்ஸ்ட்ரா விதிவிலக்குகள் இருக்குது. அதை தான் இன்னைக்கு ஒன்னொன்னா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கறதுக்காண்டி இன்னைக்கு வந்திருக்காமா. செவ்வாய் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் செவ்வாய் தோஷம் கிடையாதுன்னு சொல்றாங்களே குருஜி, அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? ஆமா, மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் அவர் ஆட்சி அடைவார். அவருடைய சொந்த வீடு மகரத்துல அவர் உச்சம் அடைவார். இந்த வீடுகள் எல்லாம் செவ்வாய் அமரும் பொழுது செவ்வாய் தோஷம் கிடையாது அப்படிங்கிறது செவ்வாயுடைய ஸ்தான வலுவை வச்சு சொல்றாங்க. புதனுக்கு இந்த வீடுகள் எல்லாம் அவர் இருக்கிறது தப்பு தான், புதனுடைய லக்னங்களை பொறுத்து. இப்போ உதாரணத்துக்கு நீங்க மிதுன லக்னத்துல பிறந்தீங்கன்னா விருச்சிகத்துல செவ்வாய் அமரக்கூடாது, மகரத்துல செவ்வாய் அமரக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடத்துலயும் 8ஆம் இடத்துலயும் அவர் உங்க லக்னத்துக்கு முதல் தரமா எதிரியான நபர் அந்த வீடுகளோட தொடர்புல ஸ்தான வலுவையும் அடைகிறது.
உங்க லக்னாதிபதி புதனை பொறுத்து அது கெடுதலா அமையும். அப்போ ஒரு விதியை வச்சுட்டு நீங்க எதுவும் சொல்லக்கூடாதுமா. நான் இதுக்கு உங்களுக்கு உதாரண ஜாதகம் போட்டே நான் விளக்குறேன். அப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பா புரியுற மாதிரி சொல்றேன். அப்போ ஸ்தான வளம் அடைந்ததுனால மட்டும் செவ்வாய் தோஷம் நம்மளுக்கு நன்மைகளை செய்யும்னு எடுத்துடக்கூடாது, கெடுதலை செய்யும்னு எடுத்துடக்கூடாது. ஜோதிடத்திலேயே ஒரு வரியில ஆன்சர் கிடையாது. ஜோதிடங்கிறது பல விதிகளின் காம்பினேஷன் அடிப்படையில தான் நம்ம வந்து பலனை எடுக்கணும். அப்போ செவ்வாய் வந்து ஸ்தான வலுவை அடைந்ததால் மட்டும் செவ்வாய் தோஷம் இல்லாம ஆயிடாது. இன்னும் ஒரு படிக்கு மேல போயிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, கடகத்துல செவ்வாய் நீச்சம் அடைவாரு. அப்ப நீச்சம் அடைந்த செவ்வாய்க்கு வலுவில்லையா, அவர் எப்படி அவருக்கே வலுவில்லை, அவர் எப்படி வந்து ஒரு துன்பத்தை வழங்க முடியும் நினைப்பீங்கல்ல. இதுவும் தவறான ஒரு விஷயம் தாமா. நீச்ச செவ்வாயாக இருந்தாலும் நம்ம வலுவில்லைன்னு எடுத்துடக்கூடாது. எதிரி வந்து எரிச்சல் அடைந்த மனநிலைமையில நம்மளுக்கு வந்து தீமை செய்யறதுக்கு காத்திருக்காருங்கிற கூட ஒரு விதி உண்டு. அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கிடலாம். அதனால ஸ்தான பலத்தை மட்டும் வச்சு செவ்வாய் தோஷம் இருக்கு இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம முடிவு பண்ணக்கூடாது. சரி குருஜி, குருவின் பார்வை வந்து செவ்வாய் தோஷத்தை நீக்குமா? ஆமா, நீக்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகம் தான். பொதுவா குரு முழுமையான இயற்கை சுப கிரகம். குரு பார்த்தால் கோடி நன்மை, இதை நீங்க அடிக்கடி கேட்டிருப்பீங்க இந்த வார்த்தைகளை. குரு பார்க்கறது நல்லதுதாமா. குருவுடைய இணைவு கூட நல்லதுதான். குருவுடைய இணைவிலையோ பார்வையிலையோ செவ்வாய் இருந்தா அவருடைய நெகட்டிவ் காரகத்துவம் மட்டுப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு பொதுவான பேசிக்கான பாயிண்ட். இதுக்கப்புறம் நம்ம வந்து செவ்வாய்க்கு குருவை தவிர்த்து மீதி என்ன சுபத்துவம் இருக்குதா பாவத்துவம் இருக்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. குரு மட்டும்தான் செவ்வாயை புனிதப்படுத்துவார் இல்ல, சுக்கிரன் கூட புனிதப்படுத்துவார். குருவும் செவ்வாயும் சமசப்தமாகவோ இணைவு மூலியமா இருக்கும் பொழுது அது குருமங்கலமா இருக்கிற மாதிரி, சுக்கிரன் இணைவு சமசப்தம பார்வைக்கு பிருகுமங்கல யோகம் அப்படிங்கிற ஒரு நல்ல அமைப்பு உண்டு. சந்திரன் தொடர்பு கொள்ளும் பொழுது அது வந்து சந்திரமங்கல யோகமாகும். இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் வந்து செவ்வாயை புனிதப்படுத்தக்கூடிய கிரகங்கள். இந்த இணைவு வந்து உண்மையிலேயே உங்களுக்கு வந்து நல்லதுதாமா. நான் வந்து உதாரண ஜாதகம் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொன்னால அப்ப இந்த விஷயத்தை பத்தி நான் இன்னும் டீட்டெயிலா சொல்றேன். சரி குருஜி, நவாம்சத்துல செவ்வாய் தோஷம் இருக்கா? இல்ல, நான் ஏற்கனவே ராசியிலேயே நான் என்ன சொல்லிட்டேன், சந்திரன்ல இருந்து லக்னத்துல இருந்து சுக்கிரன்ல இருந்து இப்படி பார்த்தீங்கனாலே உலக மக்கள் தொகையில 80% பேருக்கு மேல செவ்வாய் தோஷம் நீங்க சொல்ற கான்செப்ட் படி வந்துடும். இதுல மீதி 20% இருக்காங்களா, அதுல தப்பிச்சவங்க அந்த நவாம்சத்தை நீங்க சேர்த்துட்டீங்கன்னா அதுல வந்து கம்ப்ளீட் ஆயிரும் அப்படின்னு. அதனால நவாம்சத்துல வந்து செவ்வாய் தோஷம்னா நீங்க எடுத்துக்கிட வேண்டாம், அது தேவையில்லாத ஒரு விஷயம். சரிங்க குருஜி, செவ்வாய் தோஷம் இருந்தும் ஒரு சில பேருக்கு வந்து வாழ்க்கை ரொம்ப நல்லா தான் இருக்கு. ஆமா, திருமண வாழ்க்கை எக்ஸலண்டாவே இருக்கும். அதுக்கு தான் வந்து நான் இப்போ வந்து 2 உதாரண ஜாதகத்தை போட்டு நான் விளக்குறேன்னு சொல்றேன்னா, அதுல உங்களுக்கு இந்த கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்றேன். என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, இப்போ செவ்வாய் தோஷங்கிறத நம்ம தவறுதலான புரிதல்ல தான் இருக்குது. உண்மையிலேயே 2 வேரியஸான ஜாதகங்களை நான் போடுறேன். இதுல செவ்வாய் தோஷம் கெடுக்கிற ஜாதகம் எப்படி இருக்கும், அது வந்து பாதிப்பில்லாத ஜாதகம் இருக்கும், இப்படி போடுறேன். ஆனா நீங்க மேலோட்டமாக பார்க்கும் பொழுது நீங்க சொல்ற அதே 2ஆம் இடத்துல தான் செவ்வாய் அமர்ந்திருக்கிற போறாரு. அப்ப 2 பேத்துக்கு என்ன வேரியேஷன் நான் சொல்லும் பொழுது எதனால அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுமா? என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பாவத்துவ அமைப்புகள்ல இல்லாம சுபத்துவ அமைப்புகள்ல இருக்கும் பொழுது நம்ம அந்த செவ்வாய் தோஷத்தை வந்து நம்ம பத்தி பெரிதாக பார்க்க வேண்டியது, அது நல்லது தான் செய்வாரு. தசை வராதுங்க. சிலவங்களுக்கு செவ்வாய் வந்து 2ஆம் இடத்துல தான் இருக்கும். திருமணம் ஆகிற வயசுல செவ்வாய் தசை வராது. பிறக்கும் பொழுதே செவ்வாயுடைய நட்சத்திரத்துல அவங்க பிறந்திருப்பாங்க. மிருகசீரிடம், அவிட்டம், சித்திரை, இந்த நட்சத்திரத்துல அவங்க பிறந்திருப்பாங்க. பிறந்ததுலேயே செவ்வாய் தசை முடிஞ்சு போயிடும், இல்ல கடைசி வரும். அவங்க நீங்க ஒருவேளை ராகுவுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, செவ்வாய் தசை வராது. குருவுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க, செவ்வாய் தசை வராது. இந்த மாதிரி நபர்கள் தப்பித்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். செவ்வாய் பாவத்துவமாக இருந்தாலும் அவங்க தப்பித்து கொள்ளக்கூடிய சான்சஸ் அதிகம். இந்த விதிகள் விதிவிலக்குகளை தான் நம்ம புரிஞ்சு பார்த்துக்கணும். செவ்வாய் தசை நடப்புல வருதான்னு பார்க்கணும். செவ்வாய் தசையே வரல, புத்தியில வேலை செய்யும். புத்தியில என்ன இருந்தாலும் ஓரளவு தசையில நடக்கிற கெடுதலை விட கம்மி அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்கம்மா. குருஜி, அடுத்து என்னதுன்னா, செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் தோஷத்தை தான் திருமணம் பண்ணணும். 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்கள தான் கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க. அதை பத்தி சொல்லுங்க. ஆமா, அது 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தா அதே 2ஆம் இடத்துல உள்ளவங்கள தான் கெட்டணும். மாத்தி கெட்டினீங்கன்னா உங்களுக்கு கல்யாணம் சரியா வராது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 50,000 ரூபாய் நீங்க அவங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்கன்னா அது சரியாயிருன்னு சொல்லிடுவாங்க, சரி பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து மனிதராக பிறக்க வேண்டியவங்க இல்லை, புனிதராக பிறக்க வேண்டியவங்க. அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து பக்கத்துல 2 ஜாதகத்தை நான் போடுறேன். பக்கத்துல போடுறேன் 2 ஜாதகம். அதை மாணவர்கள் வந்து நல்லா பார்த்துக்கோங்க. இந்த 2 ஜாதகத்துல நீங்க சொன்ன மாதிரி அதே 2ஆம் இடத்துல செவ்வாய் சொன்னீங்களோ அந்த 2ஆம் இட செவ்வாயை நான் போட்டிருக்கேன் 2 பேத்துக்கும். செவ்வாய் தோஷம் நடந்ததுனால இன்னொரு செவ்வாய் தோஷம் நடந்தவங்களுக்கு கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமான்னு கேட்டீங்க.
அதே மாதிரி 2ல செவ்வாய் இருந்தால் 2ல செவ்வாய் உள்ளவங்கள நீங்க கல்யாணம் பண்ண கேட்டீங்க. அந்த 2க்குமே இந்த ஜாதகத்துல பதில் வரும். இதுக்கு முன்னாடி என்ற நிறைய கேள்விகள் வரிசையா கேட்டீங்களா, அதுக்கும் இந்த ஜாதகத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து உண்மை ஜாதகம் கிடையாது, ஒரு மாடல் ஜாதகம் தான். சந்திரனுடைய நிலையை வைத்து இவருக்கு செவ்வாய் தசை வரும் வராது அப்படிலாம் வந்து நீங்க பண்ணக்கூடாது. நீங்க வந்து இந்த கான்செப்டை நான் சொல்றேன் இல்ல, அதை மட்டும் மாணவர்கள் புரிஞ்சுக்கோங்க. நான் என்ன சொல்ல வரேனோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஜாதகத்தில் உள்ள குறைகளை கண்டுபிடிக்காதீங்க. இதுல சந்திரன் இந்த இடத்துல போட்டிருக்கீங்க, இவருக்கு இப்போ கல்யாண வயசுல செவ்வாய் தசை வரும், அது தேவையில்லை. உண்மை ஜாதகங்கள் போடும்போது மேட்ச் ஆகும். இப்போதைக்கு உண்மை ஜாதகங்கள் என்கிட்ட இல்லை. நான் வந்து மாடல் ஜாதகத்தை போட்டு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். 2 மாடல் ஜாதகம் இப்போ போட்டிருக்கேம்மா. இதுல ஒரு மாடல் ஜாதகத்துல நல்ல விதமாகவும், இன்னொரு மாடல் ஜாதகத்துல செவ்வாய் வந்து பாவத்துவ அமைப்புலேயே நான் போட்டிருப்பேன். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண உங்களுடைய எல்லா கேள்விக்கும் நான் வந்து பதிலை கொடுப்பேம்மா. இதுல முதல் ஜாதகம், ஃபர்ஸ்ட் ஜாதகம் மீன லக்னமா போட்டுட்டேன். மீன லக்னத்துக்கு செவ்வாய் வந்து யோகர், தனாதிபதி பாக்யாதிபதியாக வரக்கூடியவர். தனஸ்தானத்திலே போட்டுட்டேன். பாக்யஸ்தானத்துக்கும் அவர் வந்து கோண அமைப்புல தான் இருக்கிறாரு. அப்போ செவ்வாய் திசை 7 வருஷத்துல 2 வீட்டோட பலனையும் அவர் செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. தன வீட்லயே அமர்ந்திருக்கிறதுனால அவர் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துடைய பங்கை கொஞ்சம் அதிகமா அளிக்க போறாருன்னு நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. பங்களிப்பை அதிகமாக கொடுக்க போகிறாருன்னு அர்த்தம். செவ்வாய் 2ஆம் இடத்துல நீங்க சொன்ன மாதிரியே போட்டிருக்கேன். இங்க செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாலும் லக்னாதிபதி 10ஆம் அதிபதி அவர் இயற்கை முழுமையான இயற்கை சுபருடைய பார்வை, நண்பருடைய பார்வை, லக்னாதிபதியுடைய பார்வை, இந்த மாதிரி நல்ல பார்வையா லக்னத்துக்கும் யோகர் இயற்கையிலும் யோகர் வந்து செவ்வாயை தொடர்பு கொள்கிறார். இந்த இடத்துல இந்த செவ்வாய் எந்த விதத்திலையும் கெடுக்க மாட்டாரு. செவ்வாய் ஆட்சி பெற்று ஸ்தான வலுவில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே நேரத்தில் குரு பார்க்கிறாரு. இந்த மாதிரி ஸ்தான வலுவில் இருந்து குரு பார்த்த ஒரு அமைப்பை தான் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, ஸ்தான வலுவில் இருந்தா செவ்வாய் கெடுக்க மாட்டார் நினைச்சிட்டாரு. இப்படியே நீங்க இதே ஸ்தான வலுவோட விருச்சிக வீட்டில் வர போட்டு, இல்லை விருச்சிக வீடு கூட மாற்ற வேண்டாம், இதே வீட்லயே இருக்கட்டும், மேச வீட்லயே அவர் இருக்கட்டும், லக்னத்தை மட்டும் கன்னி லக்னமா போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தலையில நடக்கும். இந்த குரு பார்க்காம 8ஆம் இடத்துல செவ்வாய் 8ஆம் அதிபதியாகி ஸ்தான வலுவோட இருந்தாலும் அவர் கெடுப்பார். 2ஆம் இடத்தை பார்த்து குடும்பத்தை கெடுப்பார். இதுலதான் நிறைய பேர் தவறுறீங்க. அப்போ ஒரு ஜோதிடர் வந்து இந்த மாதிரி ஜாதக அமைப்புல இருக்கிறத வச்சுக்கிட்டு செவ்வாய் ஆட்சி பெற்ற பலத்துல இருந்தா கெடுக்க மாட்டாரு அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவர் எழுதியிருப்பாருங்க. ஆனா ஒரு பதில்ல வந்து ஜோதிடம் கிடையாது. நம்ம நுணுக்கமா பேய்கிட்டே இருக்கணும். அதுதான் இந்த ஹெட்டிங் வந்து என்ன கொடுத்துருக்கீங்க, விதியும் விதி விலக்குகளும் கொடுத்துருக்கீங்க. விதிகளை விட விதி விலக்குகள் அதிகமான சாஸ்திரம். விதியை நம்ம பார்த்து பயந்துகிட்டே இருப்போம். என் பொண்ணுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, இல்ல பயப்பட தேவையில்லை. இந்த முதல் ஜாதகம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருந்தா பயப்பட தேவையில்லை. லக்னத்துல உச்ச சுக்கரனை போட்டு லக்னத்தை வலுப்படுத்தி இருக்கிறேன். லக்னாதிபதி ஆட்சியா போட்டு அவரை வலுப்படுத்தி இருக்கிறேன். நீங்க சொல்லக்கூடிய அந்த செவ்வாயை சுபத்துவ அமைப்புகள்ல போட்டிருக்கேன். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸலண்டான அமைப்புகள்லேயே வந்து நான் இதை போட்டிருக்கேன். எல்லாமே சுபத்துவ அமைப்புகள்ல போட்டிருக்கிறதுனால இந்த முதல் ஜாதகத்துல செவ்வாய் தசை எந்த விதத்திலையும் கெடுக்காது. அப்போ இந்த பொண்ணுக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. இது ஒரு பொன் ஜாதகமா வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அடுத்த ஜாதகம் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பையன் ஜாதகம்னு வச்சுக்கோங்க. 2ஆம் இடத்துல இந்த பையனுக்கும் செவ்வாய் இருக்குதுன்னு சொல்லி ஒரு மேட்ரிமோனியல்ல இருந்து வராங்க. சரி, நம்ம பொண்ணுக்கு 2ல செவ்வாய் இருக்குது, இந்த பையனையே கல்யாணம் பண்ணிரும் நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, அது தவறுல போய் முடியும். அதுதான் இப்ப நான் விளக்குறேன். இப்போ இந்த பொண்ணுக்கு நான் எல்லாமே நல்லதா போட்டிருக்கேன். இப்ப அந்த பையனுடைய ஜாதகத்தை பாருங்க, லக்னத்துல ராகுவை போட்டு லக்னத்தை பழுதடைய செஞ்சிருக்கிறேன். புதனை 8ஆம் இடத்துல மறைந்து சனி கூட சேர்ந்து பாவத்துவ அமைப்புகள்ல போட்டிருக்கேன். அதே நேரத்தில் செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திரனை நீச்சமாக்கி அமாவாசை சந்திரனை அவரை போட்டிருக்கேன். செவ்வாய்க்கும் நேரடியான எந்த விதத்திலையும் அவருக்கு அந்த நீச்ச பங்க அமைப்புகள் கிடைக்காம பாவத்துவ அமைப்புகள்ல போட்டிருக்கேன். இப்ப இந்த லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதியாக வரக்கூடியவர். ஒருவேளை மிதுன லக்னத்துக்கு இதே மாதிரி செவ்வாய் அமர்ந்திருந்தா, நீங்க சொன்னீங்களே செவ்வாய் தோஷம், இவங்களுக்கு தோஷம் தான்மா. இவங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக குடும்ப ரீதியான பிரச்சனைகளை கொடுப்பார். இந்த மாதிரி ஒரு ஜாதகம் இருந்ததுன்னா கண்டிப்பா திருமண வாழ்க்கைக்கு அன்பிட்டு, அது செவ்வாய் தசை நடப்புல இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி நபர்களுக்கு நாங்க வந்து பெண்களை வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவோம். இப்ப நான் சொன்னதுக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் புரிஞ்சிருக்கும். குரு பார்வையை கேட்டீங்க, செவ்வாயுடைய ஸ்தான பலத்தை கேட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க கேட்டீங்களா, சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள்லாம் கேட்டீங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உள்ளவங்களுக்கு இப்படிலாம் பல கேள்விகள் கேட்டீங்களா. இந்த ஒரு இதுல உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் பதில் கிடைச்சிருக்கும் நான் நினைக்கிறேம்மா. இதுதான் செவ்வாய் தோஷத்துடைய கான்செப்ட். இதுதான் ஒரே வரியில 2ல செவ்வாய், 7ல செவ்வாய், 8ல செவ்வாய். தயவு செய்து முடிவு பண்ணாதீங்க. அந்த செவ்வாய் எந்த வீட்டில் இருக்கிறாரு, நட்பு வீட்டில் மன மகிழ்ச்சியான விஷயத்துல இருக்கிறாரா, பகை வீட்டில் இருக்கிறாரா,
செவ்வாய் வந்து இரண்டு வீட்டுக்கு ஆதிபத்தியத்தை சேர்ந்தது. ஒன்று மேஷம், இன்னொன்று விருச்சிகம். அப்போ உங்கள் லக்னத்துக்கு அவர் எந்த ஆதிபத்தியத்தோட தொடர்பில் இருக்கிறாரு, அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவம் என்ன, உங்கள் லக்னாதிபதி வலுது என்ன, எந்த வயசுல தசை வருது, இத்தனை விஷயங்கள் காம்பினேஷன் அடிப்படையில் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஒரே ஒரு வரியில வந்து ஜோதிடத்தை சொன்னா பொதுமக்களாகிய உங்களுக்கு அது ஈஸியா இருக்குங்கிறக்காண்டி என்னால் சொல்ல முடியாதுமா. இப்போ காம்பினேஷன் அடிப்படையில் விளக்குற என்னுடைய வீடியோக்கள் பொதுமக்களுக்கு புரியாம இருக்கலாம். ஜோதிடம் தெரிஞ்சவங்களுக்கு தான் புரியும் வீடியோக்கள்லாம், எல்லா பொதுமக்களாலையும் புரிந்து கொள்ள முடியாது. அதே நேரத்தில் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தால் இப்படின்னு நான் ஒரு பொதுவான ஒரு வீடியோ போட்டேன்னா எல்லாருடைய ஜாதகத்திலேயே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறவங்க அதை எடுத்து வச்சுட்டு இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. ஒரு 7ஆம் இடத்தில் செவ்வாய், ஒரு 8ஆம் இடத்தில் சனி, இப்படிலாம் போட்டோம்னா உங்களுடைய ஜாதகத்தில் இந்தந்த வீட்டில் இந்த ஏதாவது ஒரு கிரகம் இருக்கும். அப்போ உங்களோட அது கனெக்ட் ஆகும், உங்களுடைய அந்த வியூஸை கூடும். அதே நேரத்தில் உங்களுக்கு டஃப்பான பாடத்தை அவங்க சொல்லிக் கொடுக்காம மேலோட்டமாக ஒரு ஜொலிப்பு மாதிரி ஒரு வார்த்தைகளை பிரயோகப்படுத்துவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும்னா ஒரு கனெக்ட் ஆகும், உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பாகும். பிரயோஜனம் இல்லை. ராசி பலன்ல எந்த அளவுக்கு பிரயோஜனம் இல்லையோ அதே மாதிரி ஒரு வரி பலன்ல பிரயோஜனம் இல்லை, அது வேஸ்ட். நான் இப்போ வந்து 2 காம்பினேஷன் தான் போட்டு காட்டினேன். அந்த டிஃபரன்ஸை நீங்க புரிஞ்சுக்கிடணும். இது வந்து 2 காம்பினேஷன் தான் நடக்குமா, இல்ல இதே மாதிரி லட்சக்கணக்கான காம்பினேஷனை என்னால காட்ட முடியும். அதனால ஒரே வரியில நீங்க எதையும் எடுத்துக்கிடாம செவ்வாய் சாண வலுவில் இருக்கிறாரா, நட்பு வீட்டில் இருக்கிறாரா, அவருக்கு கிடைக்கக்கூடிய சுபத்துவ பாவத்துவ அமைப்புகள், நவாம்சத்துல அவர் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அதுக்கும் நான் ஒரு 10 மதிப்பெண்கள் கொடுப்பேன், அதையும் நான் பார்ப்பேன். இதே மாதிரி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருவேளை திக்பலம், அவர் வந்து மறைமுக வலுவில் இருக்கிறாரா, 10ஆம் இடம் தசம அங்காரகா திக்பல அமைப்புல இருக்கிறாரா, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மேட்ச் பண்ணி தான் இந்த செவ்வாயால நன்மையா தீமையா பருவத்திற்கேற்றார் போல் எந்த வயதில் வருகிறார் அப்படிங்கிறதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நாங்கள் பலன் சொல்லுவோமா. ஒரே வரியில செவ்வாய் தோஷத்துக்கு பதில் என்னால் அளிக்க முடியாது. செவ்வாய் தோஷத்தை பற்றி நீங்கள் வந்து இந்த அளவுக்கு புரிந்து கொண்டாலே போதுமானது. ஓகே குருஜி, செவ்வாய் தோஷம் வந்து இருக்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிற நபர்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரமும் இருக்கா? இருக்கு. எனக்கு 25,000 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுதான் பெரிய பரிகாரம். எனக்கு 25,000 என் பேங்க் அக்கௌண்ட் வந்து இருக்கும், நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே பரிகாரம், பெரிய பரிகாரம். எனக்கு பெரிய பரிகாரம், உங்களுக்கு பெரிய பரிகாரம் வந்து நடக்குதா இல்லையான்னு சொல்ல முடியாது. இப்போ நான் சொல்றது காமெடியா இருக்கும். உண்மையிலேயே ஒரு பெண்ணை பெற்றுட்டு இதே மாதிரி ஒரு அமைப்புல இருக்கிற தகப்பனுடைய நிலைமையில இருந்து நினைச்சு பாருங்க. நம்மளுக்கு காமெடியா தெரிகிற விஷயம், ஒரு பெண்ணை இதே மாதிரி ஒரு ஜாதகத்துல பெத்து வச்சுட்டு அவங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு வேதனையான விஷயம், அது தப்பான விஷயம் தானே. அப்போ அந்த மாதிரி நேரங்கள்ல பரிகாரங்கிறது வந்து உங்களுடைய இயலாமையை பயன்படுத்தி பறிக்கிறவங்களை பார்த்தா எனக்கு வெறுப்பா இருக்குதுங்க. ஒரு இயலாமையினால தான் ஒரு டாக்டர்கிட்டயோ நம்மள மாதிரி ஆட்கள்கிட்டயோ அவங்க வராங்க. அப்படி இயலாமையில வர்றவங்கள்ட்ட நம்ம இன்னும் மேற்கொண்டு மனசையும் பணத்தையும் பறிக்கணும், மனசை கஷ்டப்படுத்தி பணத்தை பறிக்கணும்னு நினைக்கிறது தப்பான விஷயம். அப்படி பண்ணாதீங்க தயவு செய்து. அந்த மாதிரி ஜோதிடர்கள் வந்து பண்ணாதீங்க தயவு செய்து. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு நியாயமான விஷயங்களை தான் நீங்க பண்ணணும். இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல ஒருத்தங்க பிறந்துட்டாங்க, செவ்வாய் தசை நடந்துட்டு இருக்குது, கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்லாம அந்த பெண்ணுக்கு தெய்வ பரிகாரம் சொல்லி தான் ஆகணும். அதே நேரத்தில் பணம் பறிக்கிற பரிகாரம் வந்து செய்யறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைம்மா. எனக்கு லாஜிக்கலாக பலன் சொல்றவன் நான், கணித அடிப்படையில் பலன் சொல்றவன் நான். எனக்கு 2 விஷயம்தான். முதல் விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஜாதகம் செவ்வாய் தோஷம்தான், பரிகாரம் தேவையில்லை. 2வது ஜாதகம் செவ்வாய் தோஷம்தான், பரிகாரத்தினால் பலன் இல்லை. இந்த 2 விஷயம்தான். பலன் இல்லை இருந்தாலும் நான் சொல்லிட்டேன், ஒரு பெண்ணை பத்தவருடைய மனசை சொல்லிட்டேன். அப்போ நம்மளால ஒண்ணு முடியாதப்போ மேல ஒரு இறைவன் நான் நம்புறேன், கடவுள் இருக்கிறாருன்னு நான் நம்புறேன், மூட நம்பிக்கையை நான் நம்புறது இல்லை. அப்போ செவ்வாய்க்குன்னு உள்ள ஒரு தெய்வம் பார்த்தீங்கன்னா ஒரு முருகர் தான். மாதம் தோறும் தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து நீங்க முருகனை வழிபடலாம். கந்த சஷ்டி கவசத்தை பாடுறதோ கேட்கறதோ செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் செவ்வாயுடைய தலம், அங்க போயிட்டு செவ்வாயை வந்து வழிபடலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரமா. ஒரே ஒரு நாளில் ஒரே ஒரு பரிகாரம் பண்ணி எதையும் மாற்ற முடியாது. வருடத்துக்கு ஒரு முறை வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே உள்ள செவ்வாயை வழிபடலாம். அதே நேரத்தில் மாதத்துக்கு ஒரு டைம் வரக்கூடிய தேய்பிறை சஷ்டி அன்னைக்கு விரதம் இருந்து முருகனை வழிபடலாம். வாரந்தோறும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை உங்கள் அருகில் உள்ள முருகன் கோயிலுக்கு போயிட்டு அங்கே செவ்வரளி பூவை வாங்கி கொடுத்து நீங்கள் மனசார வழிபட்டுட்டு வரலாம். கந்த சஷ்டி கவசத்தை படிக்கையோ கேட்கையோ செய்யலாம். இந்த மாதிரி ஒரு நடைமுறை வழியில பயன்படுத்தி தான் நீங்க உங்களுடைய அந்த இதை பார்க்கணுமே ஒழிய ஒரே நாளில் போயிட்டு நீங்க யார்ட்டையும் வந்து தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. இன்னும் நான் இந்த மாதிரி நபர்களுக்கு நான் சொல்ற அட்வைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
திருமணத்துல அதிகமான ப்ராப்ளம் இருக்கிற நபர்கள் வந்து கண்டிப்பா மனசுக்கு பிடித்த நபர்களை கல்யாணம் பண்ணிக்கிறது சிறப்பு. யார் என்னன்னே தெரியாத ஒரு நபர்களை கல்யாணம் பண்றதுக்கு பதிலா உங்களை புரிந்து கொண்டு உங்களுக்காக விட்டு கொடுக்கறதுக்கு தயாரா யாராவது இருந்தாங்கன்னா தயவு செய்து நீங்க அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க. இது ஒரு மிக சிறந்த பரிகாரம். ரெண்டாவது வந்து வேலை பார்க்கறத விடக்கூடாது. பெற்றோருடைய பாதுகாப்பு பெண்களுக்கு கடைசி வரைக்கும் வராது. கணவர் தான். கணவருடைய உறவு சரியில்லைன்னா அவங்களுக்கு பிள்ளைகள் வளர்ற வரைக்கும் காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வேலை அமைப்புகள், வருமான அமைப்புகள் இன்றைய பெண்களுக்கு வந்து கண்டிப்பா தேவை. வேலையை வந்து தயவு செய்து இந்த மாதிரி நெகட்டிவ் தசாபுத்திகள் திருமணமாகிற வயசுல நடக்கிறவங்க வந்து கண்டிப்பா விடாதீங்கன்னு சொல்லுவேன். இதுதான் வந்து நடைமுறை சாத்தியமான பரிகாரம். நான் சொல்றது இதை தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றேன். விதியும் விதிவிலக்கும் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் செவ்வாய் தோஷம் பற்றின இந்த டாப்பிக்கில் வந்து குருஜி ரொம்ப அற்புதமாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப எளிதாக வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு குருஜி ஸ்ரீ ரகுராமன்ஜி சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி. வணக்கம்.